அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான 2 வித்தியாசமான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக நான் 2 கப் இட்லி மாவு எடுத்திருக்கேங்க. இட்லி மாவு ஊற வச்சு அரைப்போம் பார்த்தீங்களா, அரைச்சி அப்படியே எடுத்திருக்கேன். புளிக்க வைக்கிறது எதுவுமே புளிக்கவே இல்லை மாவு. ஸ்வீட்னஸ்க்காக நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர், மண்டை வெல்லம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. க்ளீனாக இருக்குன்னா டைரெக்டாக சேர்த்துக்கோங்க. க்ளீனாக இல்லை அப்படின்னா சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இதை டைரெக்டாகவே சேர்க்குறேன். க்ளீனாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வரப்பில் நல்லா இது பண்ணிக்கோங்க. கூடவே வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. ரொம்ப திக்காக பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தோசை மாவு பதத்துக்கு மாவு கரைச்சாச்சு. அப்படியே பணியாரக்கல்லில் ஊற்றி எடுக்க வேண்டியது தான். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி ஒவ்வொரு குழியிலையும் அழகாக எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சிட வேண்டியது தாங்க. நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் தீஞ்சிடும், வெளி சைடு வெந்துடும், உள் சைடு வேகாமல் போயிடும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் இது கரெக்டாக வரும். 2 சைடும் ஈவனாக நல்லா அழகாக கோல்டன் கலரில் நல்லா வெந்து வரும். நல்லா வெந்து எழுந்தோடனே எடுத்துட வேண்டியது தான். இதே மாவு வச்சு இன்னொரு ஸ்வீட், ஆனால் வேறு மெத்தட். இது அப்பம். இந்த அப்பத்தை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதே மாவு தாங்க. கடாயில் எண்ணெய் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். ஒரு குழி கரண்டியால் மாவை எடுத்து எண்ணெயில் விட்டு எடுத்துக்க வேண்டியது தான். பூரிக்கு எப்படி எல்லா சைடும் நம்ம எண்ணெய் படுற மாதிரி தெளித்து விடுவோமோ அதே போல் இது அப்பத்து மேலேயும் தள்ளி விட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு ஈவனாக வெந்து வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். எண்ணெய் ரொம்ப ஹீட்டில் வச்சிடக்கூடாது. மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சு எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் தீயாமல் கரெக்டாக அழகாக சூப்பராக டேஸ்டியாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 ஸ்வீட் ரெசிபியும் ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.